நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா செஞ்ச ஒரு சம்பவம் இப்போ உலக நாடுகளே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா துரத்தி அடிச்சிருக்காங்க இந்தியா, அப்படியே அலறி போயிருக்கு வங்கதேசம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம். இதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய சதி திட்டம், சீனாவுடைய சதி திட்டம் இப்போ அம்பலமாக இருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நீங்களாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாகிஸ்தானுடனான போரில் நம்முடைய நாடு வெற்றி பெற்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த போரின் போது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நம்மை பல்வேறு வகைகளில் தாக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அதை எல்லாத்தையுமே இந்தியா தடுத்து நிறுத்தி பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்தாங்க. பாகிஸ்தானுடைய போர் விமானம், ஏவுகணை, ட்ரோன்களை S-400 மற்றும் ஆகாஷ் ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்கள் வான்லேயே தாக்கி அழிச்சாங்க. இதில் நம்முடைய உள்நாட்டு தயாரிப்பான ஆகாஷ் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம்க்கு தற்போது மவுஸ் அதிகரிச்சிருக்கு. அதை நம் நாட்டிடமிருந்து வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டியிருக்காங்க. இந்த ஆகாஷ் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம்னா என்ன, அதனுடைய பின்னணி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பாகிஸ்தான் நம்மளை தாக்குறதுக்கு அனுப்பிய போர் விமானம், ட்ரோன்கள், ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. பாகிஸ்தானால் நம்மளை தொடக்கூட முடியலை. அதே வேளையில் மறுபக்கம் நம் நாட்டுடைய அதிரடி தாக்குதல்னால பாகிஸ்தான் நிலை குலைந்து போச்சு. இதனால வேற வழியே இல்லாமல் பாகிஸ்தான் நம்ம கிட்ட சரணடைஞ்சாங்க. இந்த நிலையில தான் மோதலும் முடிவுக்கு வந்துச்சு. பாகிஸ்தானுடைய தாக்குதலை முறியடித்ததுல S-400 மற்றும் ஆகாஷ் வான்வழி தடுப்பு சிஸ்டங்கள் மிகவும் முக்கியமானவை. இதுல S-400 ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் ரஷ்யாவுடைய தயாரிப்பாகும். ஆகாஷ் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் நம்முடைய நாட்டுடைய தயாரிப்பு. இந்த இரண்டு வான்வெளி சிஸ்டங்கள் தான் பாகிஸ்தானுடைய ஏவுகணை ட்ரோன்களை கண்டுபிடிச்சு வான்லேயே சுட்டு வீழ்த்தினாங்க. அந்த வகையில் தான் ஆகாஷ் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம்க்கு தற்போது மிகப்பெரிய அளவில் டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஆகாஷ் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதை வாங்குறதுக்கு பிரேசில் முடிவு செஞ்சுருக்காங்க. இந்த ஆகாஷ் ஏவுகணை சிஸ்டம் அப்படிங்கிறது AI தொழில்நுட்பத்துடன் செயல்படும். எதிரிகளுடைய ட்ரோன்கள், ஏவுகணைகள், போர் விமானங்களை துல்லியமாக சுட்டு வீழ்த்தும் சக்தி கொண்டது. இந்த ஆகாஷ் ஏவுகணை எதிரியுடைய ஏவுகணை ட்ரோனை 180 கிலோமீட்டர் தொலைவில் வரும்போதே கண்டுபிடிச்சு விடும். அதுக்கப்புறமா இதிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் தரையிலிருந்து பறந்து சென்று வானில் வரும் எதிரிகளுடைய ஏவுகணை, போர் விமானங்கள், ட்ரோன்களுடைய வழிபாதையை கண்டறிஞ்சு 25 கிலோமீட்டர் தொலைவில் வரும்போதே தாக்கி அளிக்கும். எதிரிகளுடைய ஏவுகணைகளை கண்டறிய இதில் சக்தி வாய்ந்த ராஜேந்திரா அப்படிங்கிற ரேடார் வசதி இருக்கு. ராணுவத்துக்கும் விமானப்படைக்கும் தனித்தனியான ஸ்டைலில் ஆகாஷ் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் தயாரிக்கப்பட்டிருக்கு. விமானப்படைக்கிட்ட இருக்கும் ஆகாஷ் ஏவுகணை சிஸ்டத்தின் ரேடார் 60 கிலோமீட்டர் சுற்றளவை கண்காணிக்கும். ஒரே நேரத்தில் 64 இலக்குகளை குறிவைக்க முடியும். அதே நேரம் ராணுவத்துக்கிட்ட இருக்கும் ஆகாஷ் சிஸ்டத்துடைய ரேடார் 100 கிலோமீட்டர் சுற்றளவுல 40 இலக்குகளை குறிவைக்கும் சக்தி கொண்டது. ஆகாஷ் சிஸ்டத்திலிருந்து பறக்கும் ஏவுகணை சூப்பர்சோனிக் வேகம் கொண்டது. மணிக்கு 4321 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து தாக்கக்கூடியது. இதன் தாக்கும் திறன் 100% அப்படின்னு சொல்றாங்க. எதிரி அனுப்பும் எந்த ஆயுதமும் தப்ப முடியாது. அதனால தான் இதை பிரேசில் நாடு விரும்பி கேட்டிருக்காங்க. மோடி அவர்கள் தன்னுடைய 5 நாள் பயணத்தின் போது முக்கிய அம்சமாக நாளை முதல் 8ஆம் தேதி வரைக்கும் பிரேசிலில் நடக்கும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறாங்க. அந்த மாநாட்டில் இது தொடர்பாக விரிவான பேச்சுவார்த்தை நடத்த இருக்கு. அப்போது பிரேசிலுக்கு ஆயுதங்கள் விற்பது தொடர்பான முக்கியமான திட்டம் உறுதி செய்யப்படும் அப்படின்னு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. மேலும் பிரேசில் நம் நாட்டிடமிருந்து ஆகாஷ் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் மட்டுமில்லாமல் கூடவே கடலோர கண்காணிப்பு ரேடார்கள், ரோந்து கப்பல்கள், ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பல்கள், கருடா பீரங்கி துப்பாக்கிகள் உள்ளிட்டவற்றையும் இந்தியாவிடமிருந்து வாங்க பிரேசில் முடிவு செஞ்சிருக்கு. இதன் மூலம் பாகிஸ்தானுடனான நம் நாட்டின் போரில் நம்முடைய உள்நாட்டு தயாரிப்பு தளவாடங்களை வாங்க பிரேசில் ஆர்வம் காட்டியிருக்கு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் இந்தியா காட்டிய ஒரு மரண அடி, இந்தியா செஞ்ச ஒரு மரண சம்பவம் இப்போ உலக நாடுகளே திரும்பி பார்க்க வச்சு இந்தியாவுடைய ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறதுக்கு இந்தியா கிட்ட இப்போ வந்திருக்காங்க. இது ஆரம்பம் தான், இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியா இது போன்ற சாதனைகளை படைக்க போறாங்க. இதை நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, சட்டவிரோத குடியேற்றத்துக்கு எதிரான ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக குஜராத்தில் சட்டவிரோதமாக வசிக்கும் சுமார் 250 பங்களாதேஷ் நாட்டினரை நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்காவுக்கு நாடு கடத்தியிருக்காங்க. உள்ளூர் அறிக்கைகளின்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த குழு வதோதரா விமானப்படை நிலையத்திலிருந்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளின் கீழ் ஒரு சிறப்பு விமானத்தில் வெளியேற்றப்பட்டிருக்கு. போக்குவரத்தின் போது எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு நாடு கடத்தப்பட்டவர்களுடைய கைகள் கயிற்றால கட்டியிருப்பதை சமூக ஊடகங்களில் பரவும் காட்சிகள் காட்டுது.
அகமதாபாத், சூரத், வதோதரா மற்றும் ராஜ்கோட் போன்ற முக்கிய நகரங்கள்ல ஆவணமற்ற குடியேறிகள் மீது குஜராத் அதிகாரிகள் தீவிரப்படுத்திய நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தான் இந்த பெருமளவிலான நாடு கடத்தல் இருக்கு. கடந்த 2 மாதங்கள்ல மட்டும் செல்லுபடியாகும் ஆவணங்கள் இல்லாத 1200க்கும் மேற்பட்ட பங்களாதேஷ் நாட்டினர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. கடந்த மாதம் குஜராத்துடைய உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்கவி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மாநில காவல்துறை சமீபத்திய வாரங்களில் சுமார் 200 சட்டவிரோத வங்கதேச குடியேறிகளை கைது செஞ்சதாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. அவர்களில் பலர் போலி பான் கார்டு மற்றும் ஆதார் அட்டைகளை பயன்படுத்தி மாநிலத்தில் தங்கி வேலை செஞ்சதாக சொல்லப்படுது. குஜராத்தை தாண்டியும் இந்த நடவடிக்கை நீண்டிருக்கு. புனேவுல தெற்கு கட்டளை ராணுவ புலனாய்வு பிரிவு மற்றும் கோந்த்வான காவல் நிலையத்தின் கூட்டு நடவடிக்கையில ஜூன் 13 அன்னைக்கு 4 வங்கதேச நாட்டினர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில தான் இப்படி ஒரு ஆபரேஷனை இந்தியா கையில் எடுத்து வங்கதேசத்தை அலற விட்டுருக்காங்க. சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறியிருக்கும் வங்கதேசத்தினருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும், அதே போல இங்கேருந்து கொண்டு போய், அதாவது நீங்க உங்க நாடுக்கு போங்க அப்படின்னு நாடு கடத்தணும் இல்லையா, அங்கே போன உடனேயே வங்கதேசத்தில் இருக்கும் அரசு என்ன பண்ணுதுன்னா கதற ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ இவங்களெல்லாம் திரும்ப இங்கே அனுப்பாதீங்க அப்படின்னு அலற ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்கள்ல 81% சீனாவிலிருந்து வந்தவை அப்படின்னும், சீனா தன்னுடைய ராணுவ தொழில்நுட்பத்தை சோதிக்கும் லைவ் லேபு போல பாகிஸ்தானை பயன்படுத்தி கொண்டதாக இந்திய ராணுவத்துடைய துணை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் ஆர் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இந்தியா பாகிஸ்தான் மோதல் தொடர்பாகவும் அவர் சில முக்கிய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, ஆபரேஷன் சிந்தூர்ல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் இருக்கு. தொழில்நுட்பம் மற்றும் உளவுத்துறை மூலம் சேகரிக்கப்பட்ட தரவுகளை வச்சு இலக்கு உறுதி செஞ்சோம். மொத்தம் 21 இலக்குகள் அடையாளம் காணப்பட்டுச்சு. அதுல 9 இலக்குகளை தாக்க முடிவு செஞ்சோம். எந்த 9 இடங்களை தாக்கலாம் அப்படிங்கிற குறித்த முடிவு கடைசி சில மணி நேரத்தில் எடுக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சீனா பாகிஸ்தான் குறித்து பேசிய லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் ஆர் சிங் அவர்கள், சீனா பாகிஸ்தான் உறவு அப்படிங்கிறது வழக்கமான ஆயுத பரிமாற்றங்களை தாண்டி இருந்துச்சு. பாகிஸ்தான் உடனான உறவை ஒரு வாய்ப்பாக சீனா கருதுது. உண்மையான மோதல் ஏற்படும் போது தன்னுடைய ஆயுதம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத பரிசோதனை செய்யும் கூடமாகவே பாகிஸ்தானை சீனா பாக்குது. எங்களுக்கு ஒரு எல்லை மற்றும் 2 எதிரிகள் இருந்தாங்க. உண்மையிலேயே 3 எதிரிகள் அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தான் பொதுவெளியில இருந்துச்சு. ஆனா பாகிஸ்தானுக்கு சாத்தியமான அனைத்து ஆதரவையும் சீனா வழங்குச்சு. பாகிஸ்தான்ல இருக்கும் ராணுவ தளவாடங்கள்ல 81% சீனாவிலிருந்து வந்தவை. சீனா தன்னுடைய ஆயுதங்களை சோதிக்க நினைக்கிறாங்க. பாகிஸ்தான் அவர்களுக்கு நேரடி ஆய்வகமாக கிடைக்குது. துருக்கியும் கூட கணிசமான ஆயுதங்களை வழங்கினாங்க. சீனாவுடைய ஆயுதங்கள் பாகிஸ்தான் செல்றதுனால நமக்கு ஒரு வலுவான வான் பாதுகாப்பு அமைப்பு தேவை அப்படின்னு அவர் சொன்னாரு. கடந்த 2015 முதல் பாகிஸ்தானுக்கு $8.2 பில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை சீனா விற்பனை செஞ்சுள்ளதாக ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக 2020 இருந்து 2024 சீனா உலகின் 4வது பெரிய ஆயுத ஏற்றுமதியாளராக இருந்துச்சு. இந்த ஏற்றுமதியில சுமார் 2 பங்கு அல்லது 63% பாகிஸ்தானுக்கு சென்றிருக்கு. இதன் மூலம் சீனா கிட்ட இருந்து அதிக அளவில் ஆயுதங்களை வாங்கும் நாடாக பாகிஸ்தான் இப்போ மாறி இருக்கு. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்போன இந்தியாவை வச்சு போட்டிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். பூமியிலிருந்து அகழ்ந்து எடுக்கப்படும் அரிய வகை கனிமங்களுடைய சப்ளையை சீனா கட்டுப்படுத்திட்டு வருது அப்படின்னு கூட நம்ம நேற்றைய தினம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த நிலையில தான் சீனாவுடைய ஆதிக்கத்தை உடைக்கும் வகையில இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு இடையே கனிமங்கள் சப்ளை குறித்து ஒப்பந்தம் போடப்பட்டிருந்திருக்கு. இந்த குவாட் அமைப்புடைய பிரதிநிதிகளுடைய கூட்டம் சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்துச்சு. இந்த கூட்டத்துக்கு அப்புறம் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டிருந்திருக்கு. அதுல குவாட் நாடுகளுக்கு இடையே கனிம வளங்களை பகிர்ந்து கொள்ளுதல் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அத்தியாவசிய கனிமங்கள் மற்றும் அதிலிருந்து பெறப்படும் பொருட்களுடைய உற்பத்திக்கு ஏதாவது ஒரு நாட்டை மட்டும் நம்பியிருப்பது பொருளாதார ரீதியான நிர்பந்தம், விலை ஏற்ற இறக்கங்கள் மற்றும் விநியோக சங்கிலி பாதிக்க வழிவகுக்கும். அதனால இந்த பிரச்சனையை சரி செய்ய குவாட் அமைப்புகளுக்கு இடையே ஒத்துழைப்பு அவசியம் அப்படின்னு அந்த கூட்டறிக்கையில சொல்லியிருந்தாங்க. குவாட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற பெயர்ல வெளியான இந்த கூட்டறிக்கையின் முக்கிய நோக்கமே கனிம விநியோக சங்கிலியை பாதுகாத்து அதை பன்முகப்படுத்துவதாகும். மேலும் சீனாவுடைய ஆதிக்கத்தை தகர்ப்பதும் இந்த கூட்டு நாடுகளின் முயற்சியுடைய ஒரு நோக்கமாகும். சீனா தன்னுடைய கட்டுப்பாடுகளை ஒரு கருவியாக பயன்படுத்துது அப்படின்னும் இந்த அமைப்பு குற்றம் சாட்டியிருந்தாங்க. குவாட் அமைப்பு இப்படியான முடிவுக்கு வர்றதுக்கு சீனாவுடைய சப்ளை நிறுத்தம் தான் காரணம். ஆட்டோமொபைல் தொடங்கி இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி வரைக்கும் அரிய கனிமங்களுடைய தேவை இருக்கு. ஆனால் சீனா இந்த சப்ளையை நிறுத்தியதுனால இந்தியா, அமெரிக்கா தொடங்கி உலகம் முழுவதும் ஆட்டோமொபைல் துறை கடுமையாக அடி வாங்கியிருக்கு. அதனால தான் குவாட் அமைப்பு இந்த முடிவை எடுத்திருக்காங்க. சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.